இந்த செய்தியை வழங்குபவர்கள் குளித்து கும்மாலமிட போகோலேண்ட், குழந்தைகளை குஷிப்படுத்திட கருடா பார்க், குடும்பத்தோடு படகு சவாரிக்கு போட் ஹவுஸ், போகோலேண்ட், உசுட்டேரி, புதுச்சேரி. தமிழக முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தீவிர இந்துத்துவவாதியாகவே வாழ்ந்தார் என மத்திய அமைச்சர் எல் முருகன் தெரிவித்துள்ளார். காரைக்கால் மாவட்டம் திருநள்ளாறு பகுதியில் அமைந்துள்ள புகழ்பெற்ற ஸ்ரீ தர்பராணேஸ்வரர் தேவஸ்தானத்தில் அமைந்துள்ள சனீஸ்வர பகவான் ஆலயத்தில் மத்திய இணையமைச்சர் எல் முருகன் சாமி தரிசனம் செய்தார். தரிசனத்திற்கு பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர், இந்த தேர்தல் வரலாறு படைக்கக்கூடிய தேர்தல் என்றும் இது தமிழ்நாட்டில் உள்ள அனைவருக்கும் ஆச்சரியத்தை அளிக்கக்கூடிய தேர்தலாக இருக்கும் எனவும் தெரிவித்துள்ளார். பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய வெற்றியை பெறக்கூடிய தேர்தலாக இருக்கும் என தெரிவித்த அவர், பாரதிய ஜனதா கட்சிக்கு மோடி இருப்பதாகவும் மோடி மீது மக்கள் அதிக நம்பிக்கை வைத்துள்ளதாகவும் அதனால் வரும் 4ஆம் தேதி மாபெரும் வெற்றியை சந்திக்க உள்ளதாகவும் தெரிவித்தார். தமிழ்நாடு முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா தீவிர இந்துத்துவவாதியாக வாழ்ந்தார் என அண்ணாமலையின் கருத்து குறித்து கேள்வி எழுப்பிய போது, ஜெயலலிதா தீவிர இந்துத்துவவாதியாக தான் வாழ்ந்தார் எனவும் அதிக கோயில்களுக்கு கும்பாபிஷேகம் நடத்தியதாகவும் பல கோவில்களை புனரமைத்ததாகவும் எனவே அவர் தீவிர இந்துத்துவவாதியாக தான் வாழ்ந்தார் என்று தெரிவித்தார். திருவள்ளுவரை உலக அளவில் எடுத்து சென்றது பாரதிய ஜனதா கட்சி எனவும் திருவள்ளுவருக்கு உலகம் முழுவதும் கலாச்சார மையம் அமைக்க உள்ளதாக தேர்தல் அறிக்கையில் தெரிவித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். திருநள்ளாறு கோவிலுக்கு வந்திருந்த மத்திய இணையமைச்சர் எல் முருகன், புதுச்சேரி மாநில பாரதிய ஜனதா கட்சி துணைத் தலைவர் GNS ராஜசேகரன் சால்வை அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் வரவேற்றார். அவங்க ஒரு சிறந்த இந்துத்துவவாதியாக இருந்திருக்கிறார்கள். அவர் பல கோயில்களுக்கு அவங்க கும்பாபிஷேகம் பண்ணி வைத்தார்கள், பல கோயில்களை புனரமைத்தார்கள். ஒரு தீவிர இந்துவாக தான் அவர் வாழ்ந்திருந்தார்கள். அதான் நான் சொல்லிருக்கேன், அவங்க வாழ்ந்திருந்தார்கள் தான் சொல்றேன். புதுச்சேரி உங்கள் AMN TV செய்திகளை யூடியூபில் உடனுக்குடன் காண AMN TV பாண்டிச்சேரி சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் செய்யுங்கள்.